ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்ஷன்ல கலந்துகிட்ட ஹரிஷ் கல்யாண் அவரு, லப்பர் பந்து படத்துல வந்த நம்ம தளபதியோட கில்லி ரெஃபரன்ஸ் பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, சும்மா கில்லி படத்துடைய ரெஃபரன்ஸ லப்பர் பந்து படத்துல வைக்கல. அத அப்படியே ரீகிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வச்சோம். ஸோ அதனால தான் காலர் தூக்கி விட்டதிலிருந்து, செயின் எடுத்து உள்ள போடுறதுலருந்து பார்த்து பார்த்து பண்ணோம் அப்படியே. தென் இந்த மீம்ல இருக்கிற மாதிரியே நான் தளபதியோடைய மிகப்பெரிய ஃபேன் தான். தளபதியோடைய அப்பா, அம்மா வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லல. உண்மையாலுமே நான் தளபதியோடைய வெறித்தனமான ஃபேன் தான். ஸோ அத பத்தி நான் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். தென் 100% நான் தளபதியோட ஃபேன் தான் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் உண்மையை சொல்லப்போனா ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் அவருடைய ஸ்டோரி செலக்ஷன் ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் சூப்பரா போயிட்டு இருக்கு. முக்கியமா லப்பர் பந்து, பார்க்கிங் படமெல்லாம் அவருடைய கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் படங்கள். ஆனா அவர் கொடுத்த ஓல்டு இன்டர்வியூல நம்ம தளபதி மாதிரி தளபதி இடத்துக்கு வரணும். தென் அது மாதிரி வரதுக்கு நான் எது மாதிரி எஃபோர்ட் போடணும்னு கூட தெரியாது. பட் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஏச தளபதி ஃபேனா தளபதி ஃபேனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருவோம். தென் அது மட்டும் இல்லாம ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் அவரு நம்ம தளபதி மாதிரியான ஒரு இடத்துக்கு வரணும்னா, இப்போ அவர் பண்ணிட்டு இருக்க ஸ்டோரி செலக்ஷன் மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது சிவகார்த்திகேயன் ஃபாலோ பண்றாருல்ல, அது மாதிரி பண்ணணும். ஸோ இனி வரும் காலங்கள்ல அவருடைய ஸ்டோரி செலக்ஷன் அது மாதிரி இருக்கணும். முக்கியமா ஃபேன் பேஸ கிரியேட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போறாருன்னு. தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.